Hello guys, welcome back to our channel. Just smile and wave, boys. Smile and wave. நீங்க இப்பதான் அனிமே ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஹோல்ட் ஆன். இது வந்து நம்ம ஊர் கார்ட்டூன் மாதிரி கிடையாது. இங்க வந்து வேற லெவல் சம்பவம் இருக்கும். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். These are the 10 things to know before you start anime. அப்படியே வந்து போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோ பட்டனை தட்டிக்கோங்க. நம்பர் 1, இது வந்து பொம்மை படம் இல்ல. சம் அனிமேஸ் வந்து நம்ம தமிழ் பட லாஜிக்கை விட பெட்டரா இருக்கும். இதுல பாலிடிக்ஸ் இருக்கு, பிளட் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அண்ட் நிறைய கியூட் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். டார்க்கா, சீரியஸா, த்ரில்லரா இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ பி ரெடி ஃபார் த ஷாக். நம்பர் 2, சப் வெர்சஸ் டப் சண்டை. இந்த ஃபேன்ஸ்குள்ள வர பெரிய சண்டையே சப்ல பாக்குறதா இல்ல டப்ல பாக்குறதா தான். சப்னா என்னன்னா ஜாப்பனீஸ் ஆடியோ பிளஸ் இங்கிலீஷ் சப்டைட்டில். டப்னா என்னன்னா தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ்ல பேசுவாங்க. எங்களோட சஜஷன் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ் ஆடியோல ஸ்டார்ட் பண்ணி இங்கிலீஷ் சப்டைட்டில் பாருங்க. அது உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 3, வாட்ச் லிஸ்ட்ன்றது ஒரு நெவர் எண்டிங் ஸ்டோரி. நீங்க ஒரு அனிமே ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அப்புறம் இன்ஸ்டாகிராம் போகும்போது அது ஒரு அனிமே சஜஸ்ட் பண்ணும், அதையும் ஆட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி அனிமே ஆட் பண்ணி நீங்க பார்த்துருக்க அனிமையே பார்க்காம போயிருவீங்க. அப்புறம் கடைசியில எந்த அனிமே பார்க்கறதுனே தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. எங்க சஜஷன் என்னன்னா ஸ்டார்ட் வித் ஸ்மால் அனிமே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டெத் நோட், டீமன் ஸ்லேயர், அட்டாக் ஆன் டைட்டன் இந்த மாதிரி ஸ்மால் சீரீஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா பிக் சீரீஸ்க்குலாம் போங்க. நம்பர் 4, ஃபில்லர்ஸ்னு ஒரு கடுப்பு இருக்கு. மெயின் ஸ்டோரி ஓடிக்கிட்டே இருக்கும், சடனா பார்த்தா இவங்க வந்து ஒரு 5 எபிசோடு வந்து அன்ரிலேட்டடா போடுவாங்க. அதுதான் வந்து ஃபில்லர்ஸ். பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. லாங் சீரீஸ் லைக் ப்ளீச், நருட்டோ அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது கூகுள்ல போயிட்டு ஃபில்லர் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க நேரம் தான் வேஸ்ட். நம்பர் 5, உங்க சோஷியல் மீடியா எல்லாமே ஜாப்பனீஸா மாறிடும். உங்க சோஷியல் மீடியா ஃபுல்லா அனிமே ரீல்ஸா வரும், அனிமே சாங்ஸ் கேட்பீங்க. அப்புறம் நீங்க ஜாப்பனீஸ்ல நிறைய வேர்ட்ஸ்ல பேச ஆரம்பிச்சிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் தான், இந்த வைபுக்கு பழகிக்கோங்க. நம்பர் 6, போஸ்ட் அனிமே டிப்ரெஷன். ஒரு நல்ல அனிமே சீரிஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஒரு சின்ன பிரேக்கப் ஆனது மாதிரியே இருக்கும். இதுதான் போஸ்ட் அனிமே டிப்ரெஷன். இதுக்கு ஒரே வழி நீங்க இன்னொரு அனிமே ஸ்டார்ட் பண்றது தான். நம்பர் 7, ஒரே ஒரு எபிசோடுன்றது ஒரு பெரிய போய். ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து ஒரே ஒரு எபிசோட் பார்த்துட்டு தூங்கிடலாம்னு நினைப்போம். ஆனால் அனிமே வந்து நம்மள அப்படி இருக்கக்கூடாது. அடுத்தது என்னன்ட்டு காலையில் 5 மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்போம். நான் தூங்கல. ஸோ நம்மளோட ஸ்லீப் சைக்கிள் சுத்தமாக போயிடும். ஸோ பி ரெடி. நம்பர் 8, ஊரு உலக பேச்சு. என்னடா இது பொம்மை படம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸு கேட்பாங்க, அப்பா அம்மா கேட்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க காதுல வாங்காதீங்க, அவங்களுக்கு தெரியாது. இது ஒரு எமோஷன். அவன் கேக்குறான், இது நல்லா இருக்கு அப்படியே போடு. நம்பர் 9, அனிமே வாசஸ் மாங்கா சண்டை. மாங்கான்ன உடனே நம்ம கடிக்கிற மாங்கா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஜோக் இல்லையா? மாங்கான்றது வந்து நம்ம புக்ல படிக்கிறது, அனிமேஷன்ன்றது வந்து அனிமேஷன் ஃபார்ம்ல நம்ம டிவில பாக்குறது. ஸோ இந்த 2 குரூப்புக்கும் அடிக்கடி சண்டை வரும். அனிமே தான் பெருசு இல்ல மாங்கா தான் பெருசு அப்படின்ட்டு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இதை நீங்க எங்கேயோ கேட்டிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம மார்வெல் வர்சஸ் டிசி மாதிரி தான். அங்க வந்து காமிக்கும் இருக்கும், மூவியும் இருக்கும். அதே மாதிரி தான் அனிமேல இங்க மாங்காவும் இருக்கும், அனிமேவும் இருக்கும். நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஃபார்ம்லயே நீங்க அனிமேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 10, கேரக்டரோட கனெக்ட் ஆயிடுவீங்க. என்னதான் அனிமே கேரக்டர்ஸ் வந்து இமேஜினரியா இருந்தாலும் அவங்களோட ஆக்சசரிஸ்லாம் வாங்கி போட்டுப்பீங்க, அவங்களோட போஸ்டரை வச்சு இன்ஸ்பயர் ஆவீங்க. அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க, அவங்கள அப்படியே இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நல்லா இருக்கா? உங்களை வந்து ரியல் லைஃப் ஹீரோஸை விட இவங்க தான் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். இந்த 10 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. அனிமே வேர்ல்டுன்றது ஒன் வே கேட். உள்ள வந்துட்டா மறுபடியும் வெளியில போக முடியாது. Son, you know, once you start, there's no going back. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Stay tuned for the next video. Until then, bye bye. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.